ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் மொரே தொல்பொருள் ஆய்வு இடம் ஆகும். மொரே ஆர்கியாலஜிக்கல் சைட் குறிப்பாக உருபாம்பா, குஸ்கோ, பெரு அமைந்துள்ளது. பெருவின் மொரே என்ற சொல் புனித பள்ளத்தாக்கில் உள்ள ஒரு குறிப்பிடத்தக்க இன்கா தொல்பொருள் தளத்தை குறிக்கிறது. இது அதன் அசாதாரண வட்ட விவசாய மொட்டை மாடிகளுக்கு பெயர் பெற்றது. இடம் மொரே கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3500 மீட்டர் 11,500 அடி உயரத்தில் கஸ்கோவிலிருந்து வடமேற்கே மராஸ் கிராமத்திற்கு அருகில் தோராயமாக 50 கிலோமீட்டர் 31 மைல் தொலைவில் உயரமான பீடபூமியில் அமைந்துள்ளது. விளக்கம்: இந்த தளம் பல பெரிய செறிவான வட்ட பள்ளங்களை கொண்டுள்ளது. இது ஒரு ஆம்பிதியேட்டர் அல்லது பயிர் வட்டங்களின் தொகுப்பை ஒத்திருக்கிறது. மிக பெரிய பள்ளம் சுமார் 30 மீட்டர் 98 அடி ஆழம் மற்றும் 600 அடி விட்டம் கொண்டது. 12 நிலை மொட்டை மாடிகளை கொண்டுள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களிடையே மிகவும் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு என்னவென்றால், மொரே ஒரு இன்கா சோதனை விவசாய ஆய்வகம். மேல் மற்றும் கீழ் மொட்டை மாடிகளுக்கு இடையிலான வெப்பநிலை வேறுபாடு 15 டிகிரி செல்சியஸ் 27 டிகிரி பாரன்ஹீட் வரை இருக்கலாம். இது ஒவ்வொரு மட்டத்திலும் தனித்துவமான மைக்ரோ கிளைமேட்களை உருவாக்குகிறது. இன்காக்கள் இந்த தனித்துவமான சூழலை பயன்படுத்தி வெவ்வேறு பயிர்களில் உயரம் மற்றும் வெப்பநிலையின் விளைவுகளை ஆய்வு செய்தனர். பல்வேறு பகுதிகளிலிருந்து மண்ணை இறக்குமதி செய்து தங்கள் ஆராய்ச்சியை எளிதாக்கினர். மொட்டை மாடிகள் மேம்பட்ட இன்கா பொறியியலுக்கு ஒரு சான்றாகும். இது கனமழையின் போது கூட வெள்ளத்தை தடுக்கும் சிக்கலான நீர்ப்பாசனம் மற்றும் வடிகால் அமைப்புடன் கட்டப்பட்டது. நிலைத்தன்மை மற்றும் சரியான காற்றோட்டத்தை உறுதி செய்வதற்காக கல் சுவர்கள் மோட்டார் இல்லாமல் கவனமாக பொருத்தப்பட்டன. கீழ்மொட்டை மாடிகள் இன்கா வாரிக்கு முந்தைய கலாச்சாரத்தால் கட்டப்பட்டு இருக்கலாம் என்பதற்கான சான்றுகள் தெரிவிக்கின்றன. இன்காக்கள் 12 மற்றும் 14 ஆம் நூற்றாண்டுகளுக்கிடையில் இந்த இடத்தை மேலும் வளர்த்தனர். ஸ்பானிஷ் வெற்றிக்கு பிறகு இந்த இடம் கைவிடப்பட்டது மற்றும் 1930களில் ஒரு வான்வழி பயணத்தால் மட்டுமே நவீன அறிவியல் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இன்கா மக்கள் வசிக்கும் இடத்திற்கு அருகில் உள்ள இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி மையம். இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது. இங்கே இன்கா மக்களின் வீடு மற்றும் கடைகள் உள்ளன.
அவர்கள் இந்த இடத்தில் எப்படி வாழ்கிறார்கள் என்று பார்க்கலாம். என் மகள் பொம்மை உடைந்து விட்டது. இந்த பொம்மையை சரி செய்ய சொன்னேன், அதை சரி செய்கிறார்கள். மோரே தொல்பொருள் தளத்திற்கு அருகில் பார்வையாளர்கள் முறைசாரா விற்பனையாளர்களையும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் மற்றும் தயாரிப்புகளை வழங்கும் சில சிறிய பிரத்யேக கடைகளையும் காணலாம். இருப்பினும் பரந்த தேர்வு மற்றும் சிறந்த விலைகளுக்கு அருகிலுள்ள நகரங்களில் அல்லது கஸ்கோவில் ஷாப்பிங் செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது. மோரே இடிபாடுகளின் நுழைவாயிலிலும் வெளியேறும் இடத்திலும் உள்ளூர் மக்கள் பல்வேறு பொருட்களை விற்க சிறிய கடைகளை அமைக்கின்றனர். நீங்கள் பொதுவாக சிற்றுண்டிகள் மற்றும் பல்வேறு அடிப்படை நினைவு பொருட்களை இங்கே காணலாம். இந்த விற்பனையாளர்களால் விற்கப்படும் பொருட்களில் பெரும்பாலும் பின்வருவன அடங்கும்: சிறிய கைவினை பொருட்கள், நெய்த ஜவுளிகள், தொப்பிகள், தாவணி, சிறிய போர்வைகள், சிற்றுண்டிகள் மற்றும் பானங்கள், இன்கா கருப்பொருள் ட்ரின்கெட்டுகள். இந்த கடையில் சோளம், உருளைக்கிழங்கு, இன்கா மக்கள் உள்ளூர் உணவு வகைகள் கிடைக்கும். பழைய வகை மர அடுப்புகளை கையால் மட்டுமே தயாரித்து விற்பனை செய்கிறார்கள். நான் ஒரு காபி ஆர்டர் செய்துள்ளேன். இது உள்ளூர் காபி மட்டுமே. இது மிகவும் ஒளிச்சேர்க்கை மற்றும் மறக்க முடியாத இடமாக அமைகிறது. பொதுவாக கஸ்கோ அல்லது உருபம்பா அல்லது சின்செரோவின் புனித பள்ளத்தாக்கு நகரங்களிலிருந்து மோரேக்கு வாகனம் ஓட்டுவது, பாரம்பரிய ஆண்டியன் கிராமங்கள் மற்றும் உயரமான பீடபூமிகள் வழியாக செல்லும் பிராந்தியத்தில் மிகவும் அற்புதமான பனோரமிக் காட்சிகளை வழங்குகிறது. மிகவும் பொதுவான பாதை கஸ்கோவிலிருந்து சின்செரோவை நோக்கியும் பின்னர் மோரேவுக்கும் செல்கிறது. வாகனம் ஓட்டுவதற்கு தோராயமாக 1.5 முதல் 2 மணி நேரம் ஆகும். பனிமூடிய மலைகள். வாகனம் ஓட்டும் போது பிடுசிரே மற்றும் சிகான் சிகரங்கள் போன்ற ஆண்டிஸ் மலைகளின் கம்பீரமான பனிமூடிய சிகரங்களின் அற்புதமான காட்சிகளை நீங்கள் அனுபவிக்க முடியும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.